நேயர்களுக்கு வணக்கம். பேராசிரியர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு மஞ்சுளா அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். தாவேகாவினுடைய முதல் மாநாட்டுக்கு வந்து 2 கட்சி தொண்டர்கள் வந்து வாகன விபத்தில் வந்து இறந்துட்டாங்க. அவங்களுடைய மரணத்துக்கு எந்த விதமான இரங்கலுமே தெரிவிக்கல. கட்சி அதாவது கூட்டம் நடக்கிறதுக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடி கூட்டத்துக்கு வந்து 2 பேர் இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரங்கல் தீர்மானம் மாதிரி போடுவாங்க. இல்லை குறைஞ்சபட்சம் அவர் போனதுக்கு பிறகு வழக்கம் போல ஒரு ட்விட் ஏதாவது போடுவாருன்னு பார்த்தா எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பவே வந்து தெரிஞ்சிருக்கணும். இவர் வந்து இன்னும் கட்சிக்கான தலைமை அப்படின்ற இடத்துக்கு இவர் வந்தே சேரலை. இது வரைக்கும் அவரை வந்து பொதுவெளிகளில் சமூக ஊடகங்களில் என்னெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களோ அதற்கு வந்து பதில் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாநாடு நடத்தினாரோ அப்படின்னு கூட நமக்கு வந்து தோணுது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானத்தோட நீங்கள் வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஆதர்ச நாயகனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதாரண மனுஷனா உங்களுடைய நிகழ்ச்சிக்காக 2 பேர் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அதில் அவங்க வந்து விபத்து நடந்து அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் ஒரு 2 நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தீர்மானம், ஒரு இரங்கல், அது எதையாவது ஒன்றுமே வெளியிடலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் நீங்கள்லாம் என்ன செய்ய போறீங்க? இந்த மக்களுக்கு உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே ஒன்றும் செய்யலை அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னும் கொடுமை என்னன்னா, நேற்று இந்த மாநாடு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மெரினா கடற்கரையில் விமான சாகசம் நடந்து இல்லையா, அந்த நிகழ்ச்சி நமக்கு கண் முன்னாடி ஞாபகம் வந்துடுச்சுன்றாங்க. என்னன்னா அங்கங்க அப்படி அப்படியே மயக்கடிச்சு விழுந்திருக்கிறாங்க. அவ்வளோ வெயில், காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ இவங்க தொண்டர்களா ரசிகர்களா? நான் இன்னும் அந்த சந்தேகத்திலேருந்து விடுபடவே இல்லைங்க. அவங்களுக்கு தண்ணி இருந்துதான்னு கேட்டால் இல்லையா. தண்ணி உண்மையிலேயே வச்சாங்களா, காலி ஆயிடுச்சா, என்ன நடந்தது என்னன்னே தெரியல. அந்த வெளியில் இருக்கக்கூடிய வீடுகளில் போயிட்டு தொண்டர்கள்லாம் வந்து தண்ணி கேட்டு குடிச்சிருக்கிறாங்க. தண்ணி கேட்டால் கொடுக்கணும் இல்லையா, அது ஒரு புண்ணிய காரியம் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லி வச்சுருக்கோம். அதனால் அந்த மாதிரியெல்லாம் போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. எதுவும் சாப்பாட்டுக்கு கூட எதுவுமே வழி இல்லை, என்னென்னமோ பிரச்சனைகளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவர் என்ன காரணத்துக்காக மாநாடு போட்டார்? மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம், எங்களை வந்து வேணும்ட்டே மாநாடு போட வேணான்னு தடுக்கிறாங்க, திமுக எங்களை பார்த்து பயந்துடுச்சு. ஐயோ, இவ்வளோ பேசுனீங்களே, நேற்று முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ரிப்போர்ட் வருது அப்படின்னு கேட்டால் அந்த சாகச நிகழ்ச்சி மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்தா அப்போ அந்த தலைமைக்கு சிவுக்குன்னு இருக்காதா? இல்லை, இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் அவங்க ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொள்கை கூட தெரியாமல் இருக்கட்டும், ஆனால் எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கான வயசு இருக்கு இல்லையா. இவங்க வந்து 26 தேர்தலில் நேரடியாகவே கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு விஜய் சொல்லிட்டாரு. கட்சி வந்து தேர்தல் நிற்க போகுது. இப்போ ஓட்டு போடும்போது ஓட்டாக தானே கன்வெர்ட் ஆகும். அந்த கன்வெர்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு பலவீனமாக முடியும் இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு நீங்கள் நம்புறீங்களா? 26 தேர்தலில் எப்படி இருந்தாலும் போட்டியிடுவோம்னு விஜய் சொல்றாரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாநாடு போட்டிருக்காங்க, இவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்திருக்கு. அவங்களுடைய தரப்பு என்ன சொல்றவங்க அப்படின்னா, இந்த இது மாதிரியான கூட்டங்கள் வந்து இதெல்லாமே ரசிகர்கள் இவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு தான் அவர் சொல்றாரு. ஓட்டு போடுவாங்க, ஆனா இவருக்கு போடுவாங்களா? ஊட்டியில பங்களா இருக்குடா, உனக்கு இருக்காடா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. இல்ல, எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்துக்கு பிறகு இவர் தான் அப்படிங்கிற உரையாடலும் நடக்குதுல. ஏன்னா இப்ப எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இருந்தாங்க, விஜயகாந்துக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, அவங்கள மாதிரி விஜய்க்கு இருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதனாலதான் நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். இப்போ எம்ஜிஆர் வந்துட்டு தன்னுடைய பிம்பத்தை ரொம்ப அழகா கட்டமைச்சார். எம்ஜிஆர் வந்து நினைச்ச உடனே டக்குன்னு வந்து குதிக்கல, ஒரு தற்கொலை முயற்சியெல்லாம் வரல. அவர் திமுகவில் இருந்து எம்எல்ஏ மாதிரியான பதவிகளை எல்லாம் வகிச்சு அவர் வந்து கொள்கை ரீதியாக தன்னுடைய படங்கள்லயே சொல்லியிருக்காரு, உதய சூரியனின் பார்வையிலே. அதை தான் வந்து சென்சார் கட் பண்ணி புதிய சூரியனின் பார்வையிலே அப்படின்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். அவருடைய ஆடைகளில் கூட அப்போ நமக்கு கருப்பு வெள்ளை படம் அதனால தெரியல, சிவப்பு கருப்பு சிவப்பு கருப்பு, இந்த படத்துல கருப்பு சிவப்பே போட்டிருப்பாரு. அதனால அவர் ஆரம்பத்துல இருந்து இதை வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்துகிட்டே இருந்தார். அதோட வந்து அவருடைய பாடல்களாகட்டும், அவர் நடிக்கக்கூடிய காட்சிகளாகட்டும் எதுவுமே வந்துட்டு நெகட்டிவ் கேரக்டரா இருக்காது. நீங்க